பிரைஸ் எல்லாம். தினமும் இயேசுவோட நிகழ்ச்சிக்கு வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. என்னைக்காவது யாராவது நினச்சி பார்த்துருக்கிறீங்களா? ஏன் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி கீழே உள்ள வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால், நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆமாம், நம்ம நோவா அங்கே இருந்த எல்லா மனுஷர்களுக்குள்ள நோவா உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அதனால தான் ஆண்டவர் நோவாவின் மேலே கிருபை வச்சிருக்கிறாரு, நோவாவின் மேலே இரக்கம் வச்சிருக்கிறாரு. நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தான். மூன்று காரியங்களில் நோவா கரெக்டாக இருந்ததுனால தான் அத்தனை பேரை விட கர்த்தர் நோவாவை தெரிந்து கொண்டார். அவ்வளோ ஜனங்கள் பாவம் செஞ்சு தேவனுடைய மகிமை அற்றவர்களாக காணப்பட்டாங்க. பாவம் செஞ்சு தேவனுடைய வழியை விட்டு விலகி இருந்தாங்க. அந்த தேசத்தை அழிக்கணும்னு ஆண்டவர் நினைச்சாரு. அதை அழிக்கணும், ஜலத்தினால அதை அழிக்கணும்னு நினைச்சாரு. அப்போ யாரை தெரிந்து கொள்ளலான்றப்ப பார்க்குறப்ப தான் கர்த்தர் நோவாவை தெரிந்து கொண்டார். நோவாவை தெரிந்து கொண்டு நோவாவை அழைக்கிறார். நீ போய் சொல்லு, இந்த ஜனங்கள்கிட்ட சொல்லு, நான் ஜலத்தினால இந்த ஜனங்களை அழிக்க போகிறேன், மழையினால் இந்த ஜனங்களை அழிக்க போகிறேன், நீ சொல்லு அப்படின்னு சொன்னப்ப நோவா எந்த ஒரு கேள்வியும் கேட்காம, ஆண்டவரிடத்துல எதுவும் பேசாமல் உடனே அவர் தலையாட்டிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து வந்தார். நான் சொல்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நோவா போய் சொல்கிறாரு. ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த ஆண்டவர் மழையினால் இந்த தேசத்தை அழிக்க போகிறாரு, நீங்கள் மனம் திரும்புங்க, பாவத்தை விட்டு விலகுங்க, மனம் திரும்புங்கன்னு சொல்கிறப்ப ஒருத்தர் கூட கேட்கல. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 120 வருஷம் நோவா அந்த ஜனங்கள்கிட்ட பிரசங்கித்து கொண்டு இருக்கிறாரு. 120 வருஷமும் அந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவங்களா இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட அவருடைய செய்தியை கேட்கல, ஒருத்தர் கூட அவர் சொல்கிற வார்த்தையை அவங்க கேட்கல. 120 வருஷமாக அந்த ஜனங்கள் நோவாவுக்கு செவி கொடுக்கல. நோவா சொல்கிறாரு, நீங்கள் மனம் திரும்புங்க, ஆண்டவர் ஜலத்தினால் அந்த உலகத்தை அழிக்க போகிறார், மனம் திரும்புங்கன்னு சொல்கிறப்ப ஒருத்தர் கூட அதை காது கொடுத்து கேட்கல. ஆமாம், ஏன்னா அந்த மக்களுக்கு மழைனா என்னன்னே தெரியல, மழைனா என்னன்னே அறியாத மக்கள். திடீர்னு நோவா சொன்னோன்னே, நான் மழையினால் உலகத்தை அழிக்க போகிறேன் ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொன்னோன்னே அந்த மக்கள் எல்லாம் பிரமிச்சு நிற்கிறாங்க. எப்படி மழையினால் அழிக்க முடியும், எப்படி மழையினால் அழிக்க முடியும், அதெல்லாம் நடக்காத காரியம், இதெல்லாம் நடக்காது, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் இன்னும் துணிகரமாக பாவங்களை செய்துட்டு இருக்காங்களே தவிர அவங்க மனம் திரும்பலை. இன்னும் துணிகரமான பாவத்துக்குள்ளே அதிகமாக போயிட்டு இருக்கிறாங்களே ஒழிய அவங்க மனம் திரும்ப ஆரம்பிக்கலை. அவங்க இருதயம் மனம் திரும்புதலுக்கு ஒத்துழைக்கலை. அவங்க பாவத்தில் இன்னும் அதிகமாக போயிட்டு இருக்கிறாங்க. நோவா சொல்கிறார், மனம் திரும்புங்க. ஒரு ஃபர்ஸ்ட் வருஷம் சொல்கிறார், மனம் திரும்புங்க. 2வது வருஷம் சொல்கிறார், மனம் திரும்புங்க. 120 வருஷம் அவர் பிரசங்கிக்கிறாரு. அந்த ஜனங்கள் கேட்கல. நோவாவை ஏளனமாக பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் கூட ஏதோ கேட்டிருப்பாங்க, 2வது வருஷம் என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன நோவா 1 வருஷமாக நீ சொல்லிட்டு இருக்க, இன்னும் ஆண்டவர் ஜலத்தினால பூமியை அழிக்கலையே, இன்னும் மழை வரலையேன்னு சொல்லி நோவாவை நக்கல் செஞ்சுருக்கிறாங்க, ஏளனப்படுத்தி இருக்கிறாங்க, இழிவுபடுத்தி இருக்கிறாங்க, அவமானப்படுத்தி இருப்பாங்க. எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு நோவா ஆண்டவருக்காய் வைராக்கியமாக நின்றாரு. ஆண்டவர் சொல்கிற எல்லா காரியங்களும் அவர் செய்தார். பேழையை உருவாக்குன்னு சொன்னப்ப நோவா உடனே கீழ்ப்படுகிறாரு. அதனால தான் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அத்தனை பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேரை விட கர்த்தர் நோவாவை தெரிந்து கொண்டான். ஏன்னா நோவா உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான், தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். இன்னைக்கு ஆண்டவரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் வருகிற ஆபத்துக்கு நம்ம தப்பித்து கொள்வோம். ஆண்டவரோடு கூட நடக்கிறவர்களாய் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் வருகிற ஆபத்துக்கு தப்பித்து கொள்வோம். தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வருகிற ஆபத்துகளுக்கு நம்ம தப்பித்து கொள்வோம். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து செவியுங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம அதிகமாக செபிக்க ஆரம்பித்தோன்னா வருகிற ஆபத்துகளுக்கு நம்ம தப்பித்து கொள்கிறவர்களாய் நம்ம இருப்போம்.
அதிகமாக ஜெபிப்போம், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம், நோவாவை போல நீதிமானாக இருப்போம், உத்தமனாக இருப்போம், கர்த்தருடைய பார்வைக்கு பரிசுத்தமானவைகளை செய்வோம், கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்வோம். உலகம் ஒருவேளை பாவத்துக்கு இழுக்கலாம், உலகம் ஒருவேளை நம்மளை பாவத்தை செய்கிறதுக்கு தூண்டலாம். ஆனால் அதை விட்டு விலகி ஓடுகிறவர்களாய் நம்ம காணப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் வருகிற ஆபத்துகளுக்கு விலகி கர்த்தர் நம்முடைய தலையை அவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறாரு. நம்முடைய தலையை அவர் உயர்த்தி வைக்க ஒரு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாரு. எனவே நம்ம எல்லாரும் அதிகமாக செபிப்போம், ஆண்டவரோடு கூட ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்வோம். நல்ல செபிக்கிறவங்களா இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பாதுகாக்கப்படுவோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் கண்களை மூடலாமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, உங்கள் அநாத தீர்மானத்தின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் முன்குறித்து வேறு பிரித்து வைத்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோங்க தாவே. நோவாவை போல ஆண்டவரே மோடு சஞ்சரிக்கிற மனுஷர்களாய் நாங்கள் மாறணும்னு ஆசைப்படுறோம். ஏசப்பா, கர்த்தர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை மாற்றுங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் வேதத்தில் வாசிக்கிறோம். உடைய வழியில் நடக்க நாங்கள் ஆசைப்படுறோம். கர்த்தர் எங்களை பயன்படுத்துங்க. உடைய வழியில் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருக்கட்டும்னு சொல்லி செபிக்கிறேன். பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.